ஐயா உங்க நட்சத்திரம் என்ன? சனி பயிற்சி 29 சனி பயிற்சி வரப்போகுது. உங்க நட்சத்திரம் சொல்லுங்க, நான் பலன் சொல்றேன். புஷ்ய நட்சத்திரம் கடகராசிங்க. பூச நட்சத்திரம் கடகராசி. பூச நட்சத்திரம் 19 வயசுல நீங்க இளமையில சிரமப்பட்டிருப்பீங்க. 19 வயசுல பிறந்த உடனே. ஆமா, 19ல இருந்து 20 35 டாப்ல வந்துருப்பீங்க. 35 ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். என்ன வேலை செய்தீங்க நீங்க 35 வயசுல? சரி சரிங்க. 35ல இருந்து நல்லா கவனிங்க, 55 ஸ்டார் மார்க் வந்துருப்பீங்க. உங்க உடன்பிறந்த சகோதரர் மூலியமாவோ நீங்களும் நல்ல ஸ்டார் 37 55 ராஜயோகத்தை வந்துட்டீங்களா? ஐயா நான் ஜோசியர் பேசுறேன், ஒயிட் அண்ட் ஒயிட். ஐயா ரஜினிகாந்த் அண்ணன் சத்யநாராயண ஐயா தானே பேசுறது? ஆமாங்க ஆமாங்க. ஆமாமா, அதாவது ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் தொடர்பு மிக பிரபலமா அவன் சொன்ன அதே மாதிரி ஆயிட்டாரு. உங்க மனைவி இருக்க சொல்லுவேன், பெங்களூர் வந்து பார்த்தேன், ஜோசியம் பார்த்தேன், ஞாபகங்களா? ஆமா ஆமா ஞாபகம். ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு யோகமான பலன் இந்த 2.5 வருஷமா உங்களை ஆட்டி படையுது. உங்க தம்பிக்கு ரஜினிகாந்த் அவர்களும் உங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆட்டி படையுது அந்த 5 வருஷ காலமா. சரி, ஏன்னா இப்போ எப்படி நடக்குதுங்க? இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த 29 முடிஞ்சு போகுது. ஹவுதா? சரிங்க, சந்தோஷம். இந்த 29ஆம் தேதியோட சனி பேச்சு முடிஞ்சு போச்சு. சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷமா உங்க குடும்பத்தையும் ரஜினிகாந்த் ஐயாவுடைய குடும்பத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கோம். ஆமா, குடும்ப மன நிம்மதி குறைவு, அவங்க மகளால மன நிம்மதி குறைவு, அந்த மகளுக்கு டைவர்ஸ், வம்பு வழக்கு, தேவையில்ல மனசஞ்சலம். அவர் ரஜினிகாந்த் ஐயா 5 வருஷம் உடல்நிலை பாதிப்பு. ஆமாங்க ஆமா. ஐயா நான் சொல்றது உண்மையா பையா? உண்மைதான். இந்த 5 வருஷமா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சரி, ஆமா ஆமா, அதால குடும்பத்துல மன நிம்மதி குறையும், நோய் நொடி பாதிப்பு இருக்கும். ஆனா இப்போ வந்து அரசியல் ரஜினிகாந்த் ஐயா அரசியல் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு மந்திரி ஆயிடுவார். ஐயா நான் சொல்ற ஜோசியம் அணு கூட பிசகாது. ரஜினிகாந்த் ஐயா இப்போ அரசியல சேர்ந்தாருன்னா, ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா கண்டிப்பா அவர் வாழ்நாள் போது புகழோட திகழ்வார். ஐயா நான் சொல்றதெல்லாம் கேளுங்க. முன்னாடியே சொன்ன அரசியல சேர சொன்ன ரஜினிகாந்த் ஐயாவை. ஆமா, இப்போ வந்து போன ஏதாவது ஒரு அரசியல், உதாரணமா டிஎம்கேல ஒரு கூட்டணி வச்சா போதும், கண்டிப்பா மந்திரி ஆயிடுவார். நல்ல வாய்ப்பு ஏற்படும், அருமையான வாய்ப்பு. ஐயா இது ஒரு கடைசி சந்தர்ப்பம் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு, நடிகர் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். ஒரு திமுக கூட ஒரு கூட்டணி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட ஒரு கூட்டணி வச்சா போதும், கண்டிப்பா திமுக வெற்றி பெறும். ஐயா ரஜினிகாந்த் ஐயா வெற்றி பெறுவாங்க. ஐயா நான் சொல்ற ஜோசியம் முன்னாடியே சொன்னையா, உங்களுக்கு 2 வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டேன். ஆமா ஐயா. ஆமா, பெங்களூர் லிப்ட்லயே ஒரு வாட்டி வந்து நேரில் பார்த்துட்டு போனேன். வீடு அம்மா இருக்கு சொல்ல, உங்களுடைய துணைவியார் சொல்ல ஒரு வாட்டி ஜோசியம் பார்த்தேன் அம்மாவுக்கு. ஆமா ஆமா. நீங்க சொல்ல தனியா ஒரு வாட்டி ஜோசியம் பார்த்தேன் மனைவி எழுந்த உடனே. மொத்தம் 3 முறை உங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டேன். நல்லது நடந்தா சந்தோஷம். கண்டிப்பா நல்லது நடக்க நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க ஐயா ரஜினிகாந்த் ஐயா கிட்ட. சரி. ஆமா, நான் சொன்ன ஜோசியம் அணு கூட பிசகாது. நான் வந்து பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி ஐயா நான் ஜோசியம் பார்த்தேன், இதே மாதிரி தான் சொன்னேன். அவருக்கு உடனே சிஎம் ஆயிட்டார். ஆமா ஆமா. பாண்டிச்சேரி சிஎம் ரங்கசாமி நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி கொடுத்தேன், சிஎம் ஆயிட்டார். ஆமாங்க ஆமா. அதே மாதிரி வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் எங்கிட்ட வந்தாரு, இதுல வேலூர்ல வசந்த் விகார்ல. அவர் வந்து பாமக இருந்தார். ஐயா நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சா வெற்றி பெறும் சொன்ன, அதே மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ இருக்கார் வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன். அதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ் போன்ல சொன்னேன், ஐயா நீ கட்சி ஆரம்பிக்க போய் எதிர்காலம் சிறப்பு, அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சாரு, நல்ல மதிப்பு மரியாதை இருக்காரு. இன்னைக்கு ஒரு பதவி வகித்தார். யாரு? எஸ்ஆர்எம் காலேஜ் பச்சைமுத்து அவர்கள். ஐயா நான் நல்லா சொல்றேன், கேளுங்கய்யா. முன்னொரு வாய்ப்பு சொன்னேன், இழந்துட்டீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை திமுக கூட்டணி வைக்க சொல்லுங்க. கூட்டணி வச்சு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பா ஒரு மந்திரி பதவி அல்ல துணை முதலமைச்சர் கேட்ட கொடுத்துருவாங்க திமுக. அந்த ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. ஐயா சத்யநாராயண ஐயா, நான் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா வாழ்ந்தா புகழோட வாழணும். நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. ஏன் தமிழக மக்கள் ரஜினிகாந்த் ஐயா உயிரை வச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில உலக புகழ்.
அதாவது இங்க மட்டும் இல்ல, அதாவது வந்து போனா எல்லா நாட்டிலையும் புகழ் பெற்றவர் ஐயா. மலேசியா, சிங்கப்பூர் ஐயா பேரு கேட்டல அப்படியே. அது மட்டும் இல்லாம ஆமா நல்ல குணிங்க மற்ற நாடு ஆமா ஐயா. எல்லா நாட்டுமே. நீ ஜப்பான்ல ஒரு என்ன மதிப்பு தெரியுமா? இப்ப ஜப்பான்ல ஐயா, ஜப்பான்ல ரஜினிகாந்த் ஐயா மிகப்பெரிய புகழ். உலக நாடு, ஆமாங்க. உலக நாட்டிலேயே புகழ் பெற்ற ரஜினிகாந்த் ஐயா. ஆமா ஐயா. ஆமா அதனால கண்டிப்பா. நான் சொல்றத சொல்லுங்க. நான் ஏற்கனவே ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் மூலியமா ஜோசியம் பார்த்திருக்கேன். நல்ல எதிர்காலம் வரும்னு சொன்னேன். நல்லா வந்தாரு. இந்த 5 வருஷமா நேரம் சரியில்லை. இப்ப நல்ல நேரம் ஆரம்பமாகுது உங்களுக்கும் அவருக்கும். சரி. இந்த 29 நல்ல மாற்றம் வரப்போகுது. அதனால புகழ், அதாவது கெட்டவன் கிட்டில் ராஜயோகம்னுவாங்க. ராஜயோகம் வரப்போகுது. நல்லா பயன்படுத்தி சொல்லுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி. வணக்கம்யா. நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, ஜிராமுனி, கருமுனி, மாயமுனி, மகாமந்திரமுனி. அம்மானி அன்புள்ள ஜாதகமும் பாஷுள்ள ஜாதகம், இறக்குமணி ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் இருந்தாலும் வாழ்க்கையை சூன்ய வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. குடும்ப நிம்மதி இல்லை. கல்யாணம் ஆகி இதுவரை குழந்தை பாக்கியம் தெரியுதம்மா? இதுவரை பல முறை முயற்சி பண்ணி உங்களால முடியல. உங்க குடும்ப பிரச்சனைக்கோசம் ஒரு ஜோசியரை போய் பார்த்துருப்பீங்க, பாத்தீங்களா? ஒரு ஜோசியரை பார்த்தோன்னா அது அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பல லட்சம் ஏமாந்து தவிர உனக்கு அதால எந்த பலனும் ஏற்படுதா? ஆக மொத்தத்தில் இதுவரை பிரச்சனை இருக்குது. அதாவது ஏதாவதுன்னா இந்த பிரச்சனை தீரணும் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இதுவரை தீர்ந்துதா? எந்த பிரச்சனையும் தெரியல. இப்ப அடிக்கடி உனக்கு போன் பண்ணி கூப்பிடுறாரு அந்த ஜோசியரை? என்னன்னு கூப்பிடுறாரு? எது கூப்பிடுறாரு? போன் பண்ணிட்டு வீட்டு நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்ன ஏதோ, உங்க அம்மா என்ன செய்யறாங்க, உங்க வீட்டுக்கார நல்லா பேசுறாரான்னு கேட்டுட்டு சரிம்மா வச்சிடறேன்ட்டு திரும்ப ஏதாவது சீண்டல் பண்றாங்க. திருப்பி என்ன இது பண்றாரு? திருப்பி வந்து ஏதாவது இந்த வண்டு ஏவி விடுறது, கருவண்டு வீட்டுக்கு பிரச்சனை உண்டு பண்றது. அவர் போன் பண்ணி வச்சோன்னே வீட்டுல ஏதாவது ஒரு வில்லங்க மாதிரி வந்துருது, சண்டை வருது, இல்ல யாருக்கா ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருது. அதாவது அவர் ஜோசியர மந்திரகாரா? மந்திரவாதி, மாந்திரிகம். அதாவது கேரளா மாந்திரிகம், இது மாதிரி மாந்திரிகம். இன்னைக்கு மாந்திரிகம் ரொம்ப பெருத்து போச்சு. அந்த மாந்திரிகம் 10 நாள்ல உங்க பிரச்சனை தீரேன், 5 நாள்ல பிரச்சனை தீரன்னு சொல்லிட்டு சொன்னாரா? போன் பண்ணாரா? நீங்க நேர்ல வந்து காணிக்க வைக்கணுமா, எதா இருந்தாலும் பாக்குறதா இருந்தாலும் இந்த டைம் நீங்க வேற ஒரு ஆள்கிட்ட போய் பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த டைம் 2000 ரூபாய் வாங்க, இடத்துல 25,000 30,000 அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னா அதுக்கு திரும்ப வந்து ஒரு சீண்டல் மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது 20,000 30,000 கேட்கறாரு ஒவ்வொரு டைம். என்ன பல லட்சம் கேட்கறாரு. ஆக மொத்தம் உங்களால கொடுக்க முடியல, ஏதாவது உங்களை வந்து பிரச்சனை ஆயிடும், அது பிரச்சனை மிரட்டுறாரா? ஆமா, நாங்க போய் 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த நாள் வரைக்குமே அவங்க அந்த இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதால மனநிலை எல்லாம் போயிடுச்சு. ஆமா, அதுதான் மாந்திரிகத்தை போட்டு போக கூடாது. இந்த மாந்திரிகம், சூன்யம், செய்வினை இதெல்லாம் போய் 100 போய். இதெல்லாம் வந்து நீங்க பொதுமக்களுக்கும் இது சொல்றேன், எச்சரிக்கையா சொல்றேன்.
இந்த மாந்திரிகம், இந்த கேரளா மாந்திரிகம், அந்த 10 நாள் உங்க பிரச்சனை தீர, 5 நாள் உங்க பிரச்சனை தீர்த்தர, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த மோதிரம் போடுங்க, இந்த டாலர் போடுங்க, இதெல்லாம் வியாபாரம். இன்னைக்கு ஆன்மீக வியாபாரம் ஆகி போச்சு. அதெல்லாம் நீங்க தெரியல, அறியாத பொருள் தான். வயசு உங்களுக்கு 22 வயசு ஆகுது. இது வரல உங்களுக்கு தெளிவடையில. அதாவது யார் பேச்சா, பெற்றவங்க பேச்சு கேட்கணும், பெரியவங்க பேச்சு கேட்கணும். இது வரல என்ன மாதிரி ஜோசியெல்லாம் பார்த்துக்கணும். ஐயா இது மாதிரி சொல்றாங்க ஐயா, இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? அதாவது முதல்ல அறிவை நம்பணும். உங்க ஜாதக ரீதியா என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், என்ன தசா புத்தின்னு பார்க்கணும், கோச்சார ரீதியா குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு பேச்சு எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அது இல்லாமல் வந்து போனால் உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், எப்படிப்பட்ட எதிர்காலம் எனக்கு அமையும்னு பார்க்கணும். என்ன தொழில் செய்தால் முன்னுக்கு வரணும் கேட்கணும். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்க வீட்டுக்காருக்கு அயலூர் பிரயாணமோ அது மாதிரி பிரயாணமே ஏற்படும். அதாவது கவர்மெண்ட் அரசாங்க வேலை உத்தியோகம் ஏற்படும். என்ன வேலை செய்யற வீட்டுக்காரு? மிலிட்டரியில் வேலை செய்யற. அதான் பல பார்டர்லாம் அயல்நாட்டு பார்டர்லாம் பார்க்குறாங்க நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. அந்த ஜோசியர் ஏதாவது சொல்லலைன்னா பிரச்சனை ஏற்பட்டு விட்டாரு, அதனால பிரச்சனை வருதுன்றீங்க இல்லையா? அவர்கிட்ட போடலாம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க. போன் எடுக்கல அப்படின்னாலுமே அப்படியே பிரச்சனை பண்றாங்க. அப்படியே பிரச்சனை வர மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால நிம்மதி இல்லாம போயிடுது. இதுவரை நான் 3500 கோயில் திருப்பணி செய்து சிலையில் அண்ணாசு கும்பாட்சி பண்ணிருக்கேன். நான் சொல்ற ஜோசி எல்லாமே இறைப்பறிகள் தான். இதெல்லாம் இந்த மந்திரம், மாயம், சூன்யம், செய்வினை, கழுப்பு, இது மாதிரி மாந்திரிகம், தாந்திரிகம் எல்லாம் கிடையாது. நான் யாகங்கள் செய்து யோகத்தோடும், ஹோமங்கள் செய்து சேபத்தோடும், இறைப்பறிகாட்சி மூலமா கிரகங்கள், அதாவது நவகிரகமோ யாகமோ பூஜையோ சிலைகளோ வாங்கி வச்சு பூஜை பண்ணி ஒரு கோயிலை கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி அவருடைய தோஷத்தை நிவர்த்தி. ராஜாக்கள் அதான் செய்தாங்க. பல ராஜாக்கள் கோயிலை கட்டினாங்க, சிலை கொடுத்தாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால இனி வந்து இந்து மதம் அழியாம இருக்குது. எல்லா நாட்டுக்காரும் இந்தியாவுக்கு வந்து தமிழகத்தை வந்து பாக்குறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சேவை தான் ராஜாக்கள் செய்தது, மன்னர்கள் செய்து, குறுநில மன்னர்கள் செய்து, ஆன்மீக பெரியவர்கள் செய்து. இன்னைக்கு ஆன்மீக பெரியவர்கள் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லவங்க செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க அதெல்லாம் நம்பாத மாந்திரிகாரன் நம்பிட்டீங்க. அவங்க இவங்க யாரு என்னன்னு எங்களுக்குமே தெரியாது. வேற ஒருத்தவங்க நபர் மூலியமா வேற ஒரு விஷயத்துக்காண்டி போனவங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அதாவது உங்களை பேக்ரவுண்ட் விசாரிச்சு செய்யறாங்க. அடுத்தவங்களுக்கு நான் அப்படி கிடையாது. என் ஜோசியெல்லாம் பாருங்க, நீ எதுக்காக வந்து ஏன் வந்து சொல்லாமே சொல்லுவேன், பழிச்சுன்னு சொல்லுவேன். அதான் என் ஜோசியம். அவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் விசாரிச்சின்னு அடுத்தவங்க நான் சொல்ல கேட்டு விசாரிச்சின்னு அதை சொல்லுவாங்க. அது மாதிரி ஜோசியம் நான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கமா. அதாவது அடுத்தவங்க வந்து போனா அடுத்தவங்க சொல்றதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்களோ சொல்லி விட்டாலும் அதை பார்த்து சொல்லுவாங்க. நான் அது மாதிரி ஜோசியம் கிடையாது. நீ யாரு என்ன எதுக்காக வந்து என்ன பிரச்சனை துல்லியமா சொல்றேன். நான் சொல்றது உண்மையா பொய்யாமா? ஆக மொத்தல இனி ஆகிலும் இது தீர்வு கிடைக்கணும் இல்லையா? அந்த மாந்திரிகத்தை விலகணும். அந்த மாந்திரிகாரன் உங்கள்கிட்ட அடிக்க தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறான். அவன் தப்பான இடத்தோட பழகுறானா? ஆமா, அதுக்குதான். ஆனா அது வந்து ஓப்பனா சொல்லல. சொல்லாம எப்படின்னா நன்றியோட இருங்க அவ்வளவு தூரம். அதான் நான் சொன்னேன், என்ன நன்றியோட இருக்கணும்ன்றீங்க? கேட்கிற காசு வந்து குடுக்குறோம்ல, அப்படி இருந்தும் கூட பிள்ளை கிள்ளி விட்டுக்கிறீங்க, ஆட்டி விட்டுக்கிறீங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி. நீ என்னமா நினைக்கிறேன் கிளம்பா போல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறது, அடிபடுற மாதிரி, வீட்டுல ஏதாவது நோய் வாய்ப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுறோம். அப்ப வந்து திரும்ப வந்து சாமியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு உட்காரோம். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாலும் பண்றான். அதாவது தவறான நோக்கத்தோட பழகுறான். தெரிஞ்சு கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு கேட்கவும் முடியல. அதனால ஆனா தெரிஞ்சுட்டு அது வந்து ஓப்பனா சொல்லாம நான் உட்காந்துக்கும் எங்க அம்மாவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு கோவமா தான் இருக்கிறாங்க. ஆனா எதிர்த்து வந்து போர்ஸ் பண்ண முடியல. திரும்ப வந்து வெளியில வந்துடுற மாதிரிதான் இருக்குது பேசிட்டு வந்துட்டு. அதாவது எனக்கு இது பண்ணி சொல்றான். ஆனா அப்படி இல்லைன்னா இது மாதிரி பண்ணிடுன்னு சொல்றான். அருள்வாக்கு வரும்போது வந்து கை வைக்கிறக்கான இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க கையில கொடுத்துருங்க எதா இருந்தாலும் அப்படின்னு. ஒதுங்கி போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டினாங்க. இனிமே இந்த இடத்துக்கு நான் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க கொடுக்கல, இந்த இடத்துக்கு நான் இனிமே வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது ஆனதுதான். வைக்க வந்தாங்க, நான் டச் பண்ண விடல. அதாவது அது மாதிரி ஜோசியெல்லாம் பார்க்க கூடாதுமா நீங்க. அதெல்லாம் வந்து மந்திரம் தந்திரம் இது மாதிரி ஃப்ராடு ஏமாத்து ஜோசியெல்லாம் நீ பார்க்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை. அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறானுங்க. இதை வந்து நீங்க வந்து போனா அவசியம் இல்ல. நான் உங்ககிட்ட தான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா திரும்ப இந்த ஆள் தான் வர வைக்கிறான். அது போதும், என் விருப்பமும் இல்ல, காசு என்கிட்ட இல்ல. டார்ச்சர் ரொம்ப டார்ச்சர். அதனாலதான் யார்கிட்ட சொல்றேன் என்ன எதுவுமே தெரியல.
அதனாலதான் என்கிட்ட பேசுறீங்க இப்போ, அதனால என்கிட்ட வந்திருக்கீங்க. நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கல்ல, உனக்கு வந்து லைஃப் இது பண்ண தெரியல, வைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நல்லா கேட்டுக்குமா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்குமா, இது மாதிரி மாந்திரிகத்தை போனா நான் யாரையும் சேர்க்க மாட்டேன். இது மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் இது மாதிரி ஏமாத்துக்கிட்ட ஜோசியம் போயிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அதாவது வந்து போனா நல்ல மக்கள் உன்னிப்பா பண்ணிக்கணும். இது மாதிரி ஆட்களை நான் கண்டிப்பா சேர்க்க மாட்டேன். ஏன் சேர்க்க மாட்டேன்னா பிளாக் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் அதாவது ஏமாத்துக்காரன் நீ போய் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கில் தான் இது மாதிரிலாம் அவங்கள்ட்ட பேச்சு வச்சுக்க மாட்டேன். நீ வந்து சாமியை நம்பணும், தெய்வத்தை நம்பணும், யார் நல்லவங்க யார் கெட்டவன்னு பார்க்கணும். அதாவது நான் இது பல வருஷமா ஏர்டெல் எப்போ வந்ததோ அதுலேருந்தே நான் என் நம்பர் இதே நம்பர் தான் 9841294932 தான். இன்னும் இதில் வச்சுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இது மாதிரி மாந்திரிகாரன் தாந்திரிகாரெல்லாம் உடனே ஃபோனை வச்சுடுவான். உங்களுக்கு புதையல் தரேன்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது, ரைஸ் புல்லிங் பண்ணி தர ஒரு கேங் இருக்குது, ட்ரஸ்ட் மூலியமா உங்களை கோட்டிஷன் ஆகணும் ஒரு கேங் இருக்குது. இது மாதிரி பல வகையில் ஏமாத்துற ஒரு தங்கம் இதில் இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உண்மையான தங்கத்தொகை கொடுத்துட்டு அதை உடச்சி பார்த்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த புதையல் பாருங்க, இந்த புதையல் இங்கே இருக்குது அப்படி திருப்பி வாங்கிப்பாங்க. அதையே எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஒரு கேங்க் இருக்குது. இது மாதிரி பல வகையில் மோசடி கும்பல், பணத்தை ரெட்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு. இதெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக காமத்துக்கு பயன்படுத்திய ஒரு கேங்கு. அதாவது இது மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோசியர் இது மாதிரி ஆன்மீகவாதிகள் சிலர் இருக்காங்க, பொய்யான ஆன்மீகவாதிகள். அதெல்லாம் நம்ப கூடாதுமா. நீங்க இனிமேல் விட்டுங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஓகேமா. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோலம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோலம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி DNC லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி,
3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு, புது பஸ் ஸ்டாண்ட். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ். 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ். 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ். 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி. 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட். 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம். 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம். 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, ஜிலாமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாதமணி பேசுறேன். அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம், உனக்கு 2 வாழ்க்கை மாதிரி வந்துதா? ஒரு வாழ்க்கை நிலையில இன்னொரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எதிர்காலம் சிறப்படையணும். அதனால உனக்கு வாங்கின கண்ணை கொடுமில்ல, வட்டிக்கு நகரட்டு மூட்டம் இல்ல. என் வீடு கூட அரைகுறையா நிக்குது. உன்னை வீடு முடிக்க முடியல, கையில பணந்தங்கள. எங்களை மாதிரி ஜோசியர் பார்க்கணும், என்ன ஜோசி பார்க்கணும், என்கிட்ட பார்த்தா நல்லா முன்னுக்கு எண்ணுங்குது. ஆனா தொலைக்காட்சி பார்த்து பலமுறை தொலைக்காட்சி பார்த்து என்ன பார்க்கணும் ஆசை பட்டீங்க தவிர இதுல பார்க்க முடியல. என்னை பார்த்து ஜோசியர் பார்த்து எதிர்காலத்தை அமைச்சுன்னு ஆசைப்பட்டீங்க, முடியல. இன்னொரு ஆண் வாரிசு வரும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் முடியல. குடும்பத்துல மன நிம்மதி இல்ல, உங்கூட்டுக்காரங்க பேச்சை கேட்கல, எரிபுரி எளிய மூலியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுமா, எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க நல்ல இருக்காங்க, அதை டிவியில பாத்துருக்கீங்க. இன்னைக்கு எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் நல்ல ஓன்னு இருக்காங்க, இவரை ஜோசியம் பார்க்க மட்டுமே வருத்தப்படுறீங்க. சொல்லுமா. ஆக மொத்தம் இனியாவது எதிர்காலம் சிறப்பா அமையணும். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது. வீடு முழுசா முடிக்கணும், கையில பணப்புழக்கம் வரணும், வருமானம் அதிகரிக்கணும். முனீஸ்வரர் அருளால சொல்றேன். வால்முனி, செம்முனி, ஜெயமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி நாடகம் பேசுறேன். அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது. எதுவுமே செயல்படுத்த முடியல உங்களால. ஜானியான மனசு இருக்குது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. கொடுத்த பணமும் திரும்பி வரல, சொத்து பிரச்சனையும் தீரல, இருக்கின்ற இடத்துல நிம்மதி இல்ல. அதால மனசு வருத்தப்பட்டு வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தது. மன வாழ்க்கைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சு. மொத்தம் இதெல்லாம் மீறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையாவது நிலைக்கணும். இதுலயும் பிரச்சனை அதிகமாகுது, குடும்ப நிம்மதி இல்ல. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி கிட்டிக்கு நான் வீட்டுல ஏதாவது அர்த்தம் மூலியமா பிரச்சனை வந்தது. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையமா? ஆக மொத்தல இதுல இருந்து மாற்றம் வரணும். இனியாக எதிர்காலம் சிறப்படையணும். அடையணுமா இல்லையாமா? நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது, குடும்பத்தை படக்கூடாது. அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அது இல்லாம வீடு வாசலும் சரி அமையல, வாரிசு இல்ல உங்களுக்கு. ஒரு ஆண் வாரிசு ஆசைப்படுறீங்க, முடியல, தடைப்படுது. இந்த தடையெல்லாம் நீங்கணும், வீடு வாசல் அமையணும், பொன் பொருள் சேரணும், கையில பணப்புழக்கம் வரணும், உங்க வீட்டுக்காரங்க பேச்சை கேட்கணும். சொல்லுமா. வர வேண்டிய பணம் வரணும். நீ தொழில நல்ல தொழில லாபகரமா அமையணும், தொழில செய்யற தொழில லாபகரமா அமையணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். எல்லாரையும் உங்களை கேவலமா பாக்குறாங்க. இவன் எப்படா முன்னுக்கு வர போறா, இவங்க எப்படா ஜெயிக்க போறாங்க, இவன் போனா முதல் வாழ்க்கையில சரியில்லை, இது கட்சியில வாழ்வாங்களான்னு கூட சந்தேகம். எப்படி குழந்தைகளை காப்பாத்த போறா அப்படின்ற மாதிரி இலக்காரமா பாக்குறாங்க. அக்கம் பக்கம் விரோதம், சொந்த பந்த விரோதம், எல்லாரையும் பகைச்சிட்டீங்களே, எல்லாம் பகையாயிட்டாங்க. இப்ப அனாத மாதிரி நீயும் உன் பொண்ணு அனாத மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுமா. அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டுமா இல்லையா?
வாழ்ந்தா காட்டணும். வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நீ வாழ்ந்து காட்டுவீங்க, கவலைப்படாதீங்க. இனி நடக்க போற திசை நல்ல திசை தான் நடக்க போகுது. சரிங்க சாமி. எப்படிப்பட்ட எதிர்ப்பு சூழ்நிலை சரி, பம்பு சூனியம் அல்ல, வைப்பல்ல, மானம் தப்பன வசியமல்ல, பாதாள வஞ்சனம், பரகாய பிரவேச, மதுவல்ல, ஜாலமல்ல, அம்பு குண்டுலக மொழி மந்திரம், ஆகாய அன்போடு செய்கிற வாதமொழி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம், பூர்வஜன்ம கர்ம பித்ரு தோஷம், முன்னோர் சாபம், கிரக தோஷமா இருந்தாலும் சரி, தசாபுத்தி சரியில்லாம் சரி, கோச்சார ரீதியா அந்த கிரகம் சரியில்லாம் சரி, கவலைப்பட தேவையில்லை. என்னை சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா? நான் சுகா சொல்லிட்டேன். அதான் 2 வாழ்க்கை நான் சுகா சொல்லிட்டேன். முதல் வாழ்க்கை உனக்கு பிரிவினை, அவரும் உன்னை டார்ச்சர் பண்றாரு, திருப்பி வந்து உங்கள்கிட்ட வாழறாரு, வாழ விடாம பண்றாரு. 2வது வாழ்க்கை வந்து போல அவருக்கும் மன வாழ்க்கை 2 குழந்தைங்க இது. அவர் வந்து அவங்க மனைவியும் உங்களுக்கு லேசா பிரச்சனை கொடுக்குறாங்க. அதனால அது மூலியமா என்ன பிரச்சனை வரும் பயப்படுறீங்க. அதனால வந்து போனா அவங்க தான் ஏதாவது செய்வினை பண்ணி உங்களை வாழாம பிரிச்சுட்டாங்கன்னு பயப்படுறீங்க. சொல்லுமா? அதான் பயப்படுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து போனா ஏன் பெண்ணா பொறுத்து ஏன்டா பெண்ணா பொறுத்தமோ, நம்ம முதல் வாழ்க்கையும் சரியில்லை, 2வது வாழ்க்கையிலும் பிரச்சனை வருது, நம்ம நிம்மதியா வாழ முடியாது, அந்த குழந்தைய வச்சு எப்படிதான் வாழ போறோமோன்னு வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அதான் ஜோசியம். என்னை வந்து 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல் வந்து பாருங்க. மாதம் 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல். சரிங்க சாமி. இப்போ அவர் வெளியில இருந்து வரன்றாரு, அவர் வரலாமா சாமி ஊருக்கு? யாரு முதல் வீட்டுக்காரா 2வது வீட்டுக்காரா? அவர் ஃபர்ஸ்ட் தான். அவர்தான் முதல் வீட்டுக்காரா? அவர் வெளியில இருக்காரு. அவரும் இப்ப ஊருக்கு வரன்றாரு. அவர் வந்தா இங்க அவங்க மனைவியால ஏதாவது பிரச்சனை ஆகுமா சாமின்னு கேக்குறேன். அம்மா உன் ஜாதகத்தையே பிரச்சனை வராம பாக்கதாமா ஜோதிடம். பிரச்சனை வரதாம செய்யும். கள்ளத்தோடு போனா பிரச்சனை வரதான் செய்யும். வருமுன் காப்பதான் புத்திசாலித்தனம். ஆமா, ஆனா அதையும் தவிர்க்க முடியல. முதல் வாழ்க்கை சரியில்லை, அதனால வந்து போனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சினீங்க. அதனால முதல் வாழ்க்கையால உங்களுக்கு பிரச்சனை, 2 வாழ்க்கை. அதனால எப்படி இருதலைக்குள்ள எறும் போல தவிக்கிறீங்க? சொல்லுமா? ஆமாங்க சாமி. இதுல இருந்து மாற்றம் உருவாக்கி தர தைரியமா இருங்க. அவருக்கு அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து எங்கேயாவது வெளியில இப்ப அங்க இருக்காரு சாமி. அவர் இங்க வந்தாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல வர சொல்லலாமான்னு கேட்கறதுதான் சாமி கேக்குறேன். வெளிநாட்டுல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறாரு? தீவுல இருக்காரு, லட்சத்தீவுல. லட்சத்தீவுல இருக்காரா? கவலைப்படாதம்மா. சரி, இப்ப அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரா சாமி? கண்டிப்பா நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காருமா, நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. இப்ப என்ன கட்டணும், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இது சந்தேகம் வருமா? கண்டிப்பா கண்டிப்பா ஒரே நேரத்தில் 2 வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அதனால வந்து போனா ஏதாவது ஒண்ணு கட் பண்ணி ஒரு தான் வாழ முடியும், 2 வாழ முடியாது. நீ 2 வாழ்க்கை ஒரே நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. இது என்னைக்காவது உனக்கு பிரச்சனை வரும். ஏதாவது நல்ல முடிவு எடுத்து ஒரு வாழ்க்கை அமைச்சின்னு, ஒரு வாழ்க்கை எது நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை அமைச்சின்னு வாழ கத்துக்குங்க. அவர் வந்து புரியாதமா அந்த 2வது அவர் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னை கூப்பிடுறாரு, நீ என் கூட வந்துருங்க. நான் மட்டும் நான் சொன்னேன், அதான் சொன்னேன். விட மாட்டாரா என்னைய? யாரு முதல் வாழ்க்கை விட மாட்டாரு, முதல் கனவு விட மாட்டார். அவர் செய்து தப்புன்னு உணர்ந்துட்டார். அவனை திருத்தி வாழன்னு ஆசைப்படுறாரு உங்ககிட்ட. என்கிட்டயா? ஆமா. ஏன்னா இவர் 2வது கனவுக்கு இன்னும் குழந்தைங்க பொண்டாட்டி பிள்ளைக்குது. அது என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும். சரி, நேர்ல வந்து பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. சரி. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323,
9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.